வணக்கம் அன்பு நண்பர்களே, கோவை கடலமிட்டா சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமோட லெஜெண்டரி பேட்ஸ்மேன் அந்த 4 பேரும் கடைசி போட்டிகளில் அரை சதம் அடிச்சிருக்காங்க. அந்த 4 பேர் யார், அவங்கள பற்றின ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற இந்த லெஜெண்டரி பேட்ஸ்மேன் இட்ஸ் கிரேட் சச்சின் டெண்டுல்கர். கிரிக்கெட்டின் கடவுள், ரன் குவிக்கும் மிஷின், இப்படின்னு பல்வேறு அடைமொழிகளில் சச்சின் டெண்டுல்கர் நம்ம அழைப்போம். சச்சின் டெண்டுல்கருடைய கடைசி போட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக நடந்த 2012ஆம் வருஷம் ஏசியா கோப்பையில் நடந்த போட்டி தான் அது. அந்த இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி 329 அப்படிங்கிற மிகப்பெரிய இலக்கை இந்தியாவுக்கு நிரூபிச்சிருந்தாங்க. கம்பீரோட விக்கெட் தொடக்கத்தில் விழுந்தாலும் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி அடித்த அற்புதமான பார்ட்னர்ஷிப் மூலமாக இந்தியா ஈஸியாக ஜெயித்தாங்க. அந்த போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் அதிரடியாக விளையாண்டு 52 ரன்கள் அடிச்சிருந்தார். இதுதான் சச்சின் டெண்டுல்கர் விளையாண்ட கடைசி ஒரு நாள் போட்டியாகும். அந்த போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்தியன் லெஜெண்டரி பேட்ஸ்மேன், இந்தியாவின் வால் என்று அழைக்கப்பட்ட ராகுல் டிராவிட். ராகுல் டிராவிட் கடைசியாக இந்தியா அணிக்காக எப்போ விளையாண்டாருன்னா, ஒரு நாள் போட்டிகளில் 2011ஆம் வருஷம் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டியில் தான் கடைசி போட்டி விளையாண்டுருந்தார். அந்த போட்டியிலுமே ராகுல் டிராவிட் ரொம்ப சூப்பராக விளையாண்டுருந்தார். 62 ரன்கள் மேலே அந்த போட்டியில் ராகுல் டிராவிட் அடிச்சிருந்தார். இந்தியா அந்த போட்டிகளில் 304 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. இருந்த போதிலும் இந்தியா அந்த போட்டியில் தோல்வியை தழுவினாங்க. மழை காரணமாக 32 ஓவர்களில் 240 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற இங்கிலாந்து நியமிக்கப்பட்டது. 32 ஓவருக்குள்ளே இங்கிலாந்து அந்த ரன்னை சேஸ் பண்ணி இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. ராகுல் டிராவிட் தன்னை விளையாண்ட கடைசி போட்டியில் அரை சதம் அடித்திருந்தாலும் அந்த போட்டியாக இந்தியா தோல்வியை தழுவியது இந்திய ரசிகர்களுக்கு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்திருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற லெஜெண்டரி பேட்ஸ்மேன் MS தோனி. மகேந்திர சிங் தோனி என்று அன்புடன் அழைக்கப்பட்டு இந்திய தமிழ் ரசிகர்களால் தலை என்று அழைக்கப்படும் நம்ம தோனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். MS தோனி அவர்கள் விளையாண்ட கடைசி போட்டி 2019ஆம் வருஷம் நியூசிலாண்டுக்கு எதிரான உலகக்கோப்பையோட அரையிறுதி போட்டியில் நியூசிலாண்டுக்கு எதிராக விளையாண்ட போட்டியாகும். அந்த போட்டியில் ஆல்மோஸ்ட் இந்தியா 75 ரன்களுக்கு 6 விக்கெட்டுன்னு தடுமாறி, பின்னர் டோனி ஜடேஜாவோட அற்புதமான பார்ட்னர்ஷிப்பால் வெற்றிக்கு அருகாமல் வந்து இந்தியா தோல்வியடைஞ்சிருப்பாங்க. அந்த போட்டியில் தோனி அவர்கள் 50 ரன்களை கடந்திருந்த போது தான் ரன் அவுட் ஆகி வெளியேறியிருந்தார். இந்தியா கடைசி போட்டியிலும் தோனி தான் வெற்றிக்காக போராடி அந்த போட்டி இந்தியா தோல்வியை தழுவியது இந்திய ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக அன்றைய நாள் அமைஞ்சிருந்தது. தோனி அவர்கள் விளையாண்ட கடைசி போட்டிகளில் 50 ரன்களை கடந்திருந்தார். இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜய் ஜடேஜா. அஜய் ஜடேஜா 90ஸ்களில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர். சூதாட்டு புகார் காரணமாக இந்திய அணியிலிருந்து பேன் செய்யப்பட்டு தன்னுடைய கிரிக்கெட் கரியரையே தொலைச்சவர். அஜய் ஜடேஜா அவர்கள் கடைசியாக விளையாண்ட போட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2000ஆம் வருடம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக ஏசியா கோப்பையில் நடந்த போட்டியில் தான் அஜய் ஜடேஜா அவர்கள் கடைசியாக விளையாண்டார். சேசிங் பாகிஸ்தானுக்கு எதிராக 295 அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஆடிட்டு இருந்த இந்திய அணியை விக்கெட்டுகள் ஒரு பக்கம் சரிஞ்சாலும் ஜடேஜா மட்டும் கடைசி வரைக்கும் நின்று போராடி 93 ரன்கள் அடித்து கொடுத்துருந்தார். ஆல்மோஸ்ட் ஜடேஜாவோட ஆட்டம் இந்தியாவுக்கு கை கொடுக்கல. ஓகே நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கலாம். பாய்.